உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற இந்த அற்புதமான பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியிலிருந்து காணலாம். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/8/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் ஆவணி 6வது நாள். இன்றைய தினம் சர்வ அம்மாவாசை, அதிபத்த நாயனார் புகழ் துணை நாயனார் குரு பூஜை, உப்பூர் விநாயகர் யானை வாகன பவனி, திருச்செந்தூர் முருகன் தங்க கைலாய பர்வத வாகனத்தில் புறப்பாடு, சுவாமி தோப்பு வைகுண்டர் கோயில் கொடியேற்றம், அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. வாஸ்து நேரமும் இன்று கடைபிடிப்பது கூடுதல் சிறப்பாகும். காலை 7:22 முதல் 7:59 மணி வரை வாஸ்து நேரம். யாராருக்கெல்லாம் வாஸ்து மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி சதுர்தசி மதியம் 12:53 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம், நள்ளிரவு 1:51 வரை. யோகம் மரண யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் பூராடம், சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இழப்புகள் இன்றி செழிப்புடன் வாழ இனிய பரிகாரம். ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியை கொண்டுதான் ஒருவரின் சயன சுகம், வாழ்க்கை நிலைகளை அறிய முடியும். லக்னத்திற்கு 12இல் சந்திரன் இருந்தால் அல்லது 12ஆம் அதிபதி சந்திரனுக்கு 12இல் இருந்தார், அவர் சூரன் அந்நிய தேசத்தில் வாசம் செய்து சுகமான வாழ்க்கை வாழ்வார் என்று நாம் அறியலாம். அதே போல ஒருவருக்கு 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து விட்டால் அவர் மோட்ச பிராப்தி, அதாவது மீண்டும் உலகில் பிறவா நிலையை அடைகிறார். 12ஆம் அதிபதி உச்சம் முதலான வகையிலே பலம் பெற்றிருந்தார், அவருக்கு சயன சுகம் உண்டு. 12ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது பகை பெற்றிருந்தாலோ நிம்மதியான வாழ்க்கை ஆயுள் முழுவதும் இல்லை. 12ஆம் அதிபர் 9வது வீட்டில் இருந்தால் அல்லது 9வது அதிபதி 12வது வீட்டில் இருந்தால், இவ்விரண்டு கிரகங்களும் சேர்ந்து முதல் சொன்ன இடத்திலே இருந்தால் அல்லது ஒன்றுக்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தால் சுகமான வாழ்க்கை உண்டு. 12ஆம் அதிபர் கேந்திர ஸ்தானம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெற்றிருந்தார், சுகமான வாழ்க்கை கடைசி வரை உண்டு, விரயங்கள் ஏற்படாது. 12இல் சுப கிரகங்கள் இருந்தால் சுகமான வாழ்க்கை உண்டு, விரயங்கள் அதிகம் ஏற்படாது. 12ஆம் வீட்டிலே பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் விரயங்கள் கூடுதலாக, பிள்ளைகளாலும் உதவி இல்லை, மனைவி வழி சொத்துக்களும் சொந்தங்களும் தொல்லை உண்டு,
தொல்லை தரும் மைத்துனர்கள் இருப்பார்கள். இவர்கள் உங்களிடம் உதவி பெறுவார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் எதிரியாக பாவிப்பார். ஒருவரது ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி சுபகிரகமாய் இருந்து உச்சஸ்தானத்திலோ அல்லது கேந்திர ஸ்தானத்திலோ இருந்தார். அவர் பட்டாடைகளை அணிந்து பல அடுக்கு மாளிகை வீட்டிலே சுகமான வாழ்க்கை நடத்துவார். அவருக்கு விரயம் என்று எதுவும் ஏற்படார். சுப விரயம் ஏற்பட்டு அதனால் லாபம் பெறுவார். அரசியலே இறங்கி சுகபோக வாழ்க்கை வாழ்வார். 12ஆம் அதிபர் 6 அல்லது 8 இருந்து சனி ராகு இவர்களோடு சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருக்க அவர்கள் சுபகரங்கள் பார்க்காத நிலை இருந்தால் அந்த ஜாதகர் புல் தரையில்தான் படுத்து உறங்குவார். வாழ்க்கை முழுவதும் விரயங்கள் ஏற்படும். தொட்டதெல்லாம் கெடுதல் போன்ற நிலை உண்டாகும். விரயம் அதிகம் ஏற்படுகிறது என்பதற்காக வருமானத்தை பெறாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒரு தொழிலை செய்துதான் பிழைப்பை நடத்த வேண்டும். அதிகமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படாமல் இருக்க வழிபாடுகளும் பரிகாரங்களும் நமக்கு கைகொடும். விரயம் வரும்போது அதனை நம்ம சாதகமாக்கி கொடுக்கும் வல்லமை படைத்த கடவுள் கிருஷ்ண பகவான் அல்லது பெருமாள் தான். எனவே இந்த எளிய பரிகாரத்தை செய்து தொடர்ந்து வரும் விரயத்தை சமாளிப்பதோடு சயன சுகத்தையும் அடையலாம். முதலாவது பரிகாரம், வளர்பிறை ஏகாதசி திதியிலே கிருஷ்ணன் அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு அவல் பாயாசம் வைத்து வணங்கி பாயாசத்தை பக்தர்களுக்கு வழங்கிட கஷ்டங்கள் நீங்கும், விரயங்கள் நீங்கும். ஒரு முறை செய்தால் போதும். இரண்டாவது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே வளர்பிறை ஏகாதசி திதி அவல் பாயாசம் செய்து பெருமாளை நினைத்து வணங்கி பாயாசத்தை பசுமாட்டிற்கு வழங்கிட விரயங்கள் நீங்கும். 9 மாதங்களுக்கு செய்ய வேண்டும். இதனை இடைவெளி விட்டும் செய்யலாம். நாளைய தினம் விதி மதி கதி என்றால் என்ன, அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட இரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிடத்தை அறிந்து புரிந்து தெரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்றால் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம். இதிலே குரு இருக்க பிறந்தவர்கள் காரக பாவ நாஸ்தி, புத்திரஸ்தானம் பாதிக்கப்படும். குழந்தை பிறக்காது அல்லது தாமதமாய் பிறக்கும். அவ்வாறு பிறந்தால் பிறர் மெச்சும் வழியிலே வாழ்வார். அந்த குழந்தைகள் பல யோகங்களை பெற்று சிறப்பாக வாழும். குழந்தைகள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் பிறப்பார்கள். குழந்தை படித்த படிப்பை வைத்து மற்றவர்களுக்கு பல உதவிகளை செய்வார். வெற்றி இவர்களை தேடி நாடி ஓடி வரும். பெற்றோருக்கு உதவியாக பிள்ளைகள் இருப்பார்கள். தாய் மாமன் உதவி, மகான்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். சுக்கிரன் 5வது இடத்திலே சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு முதலிலே பெண் குழந்தை பிறக்கும். அழகான குழந்தை பிறக்கும். புண்ணியத்தால் வசதியான வாழ்க்கை அமையும். பிறர் பாராட்டும் அளவிற்கு வாழ்க்கை அமையும். அழகான கணவன் மனைவி அமைய பெறுவி. பூஜை யாகங்கள் செய்வதிலே ஆர்வம் உள்ளவராய் இருப்பார். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது தேவைதானா என்று எண்ணுவீர். வேறு நல்ல விஷயத்தில் கவனம் செலுத்தலாமே என்று நினைப்பீர். தன்னை மதிக்காதவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். நாளைய தினம் 5வது இடத்திலே சனி இருந்தால் என்ன பலன், ராகு இருந்தால் என்ன பலன், கேது இருந்தால் என்ன பலன், யாராருக்கெல்லாம் ஈவு இரக்கம் இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கொட்டி கொடுக்கும் குரு பார்வை. 3 ராசிகளுக்கு கோட்டீஸ்வர யோகம், 2 ராசிகளுக்கு நாடாளும் அதிர்ஷ்டம். குரு பார்வை கோடியை தரும். கிரகங்களின் நிலை மாற்றம் மனித வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ஜோதிடம் தெளிவாக சொல்கிறது. குறிப்பாக குரு பகவானின் பார்வை யாரின் ஜாதகத்தில் விழுகிறதோ அவர்களுக்கு கல்வி, வேலை, பணவரவு, குடும்ப நிம்மதி போன்ற பல்வேறு துறைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது குருவின் சிறப்பான பார்வையால் 3 ராசிக்காரர்கள் கோட்டீஸ்வர யோகம் அடைய, 2 ராசிக்காரர்களுக்கு அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் நாடாளும் அதிர்ஷ்டமும் கிடைக்கிறது. அறிவு, செல்வம், ஆனந்தம். ஜோதிடத்திலே குரு பகவான் அறிவு, செல்வம், ஆனந்தம், வழிகாட்டுதல் ஆகியவற்றில்
காரகராய் கருதப்படுகிறார். அவர் எந்த ராசியில் இருப்பார், எந்த ராசிகளுக்கு பார்வையை செலுத்துவார் என்பதை பொறுத்தே அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குரு பார்வை விழும் இடங்களில் நல்லதையே உருவாக்குவார். தற்பொழுது குருவின் பார்வையால் 3 ராசிக்காரர்கள் கோட்டீஸ்வர வாழ்க்கையை உருவாக்கும். மேலும் 2 ராசிக்காரர்களுக்கு அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் உச்ச நிலையை அடையும் நாடாளும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, தற்பொழுது குரு எங்கே அமர்ந்து இருக்கின்றார் என்று பார்த்தால் மிதுனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த மிதுனத்தில் அமர்ந்த குருவுக்கு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியின் மீதும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியின் மீதும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியின் மீதும் விழுவதால் இவர்களுக்கு கோட்டீஸ்வர வாய்ப்பும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் நாடாளுகின்ற அந்த அரசியல் திடீர் யோகமும் இவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் குருவின் விசேஷ பார்வைக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு. குரு தான் இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்தை மேம்படுத்துவார் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் குரு தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து 3 விதமான விசேஷ பார்வை, 5, 7, 9 என்ற பார்வைகள் மூலம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 இருக்க பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களுடைய தசா புத்தியும் அதற்கு ஏற்றார் போல நல்ல தசையோ அல்லது நல்ல புத்தியோ நடப்பில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த யோகங்களும் நடப்பிலே வருவதில் எந்தவித வியப்பும் இல்லை. ஏனென்றால் குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் மிக மிக முக்கியமான பெயர்ச்சிகளாக, பெரிய பலாபலன்களை கொண்டு வருகின்ற பெயர்ச்சிகளாக இருப்பது என்பது அனைவரும் அறிந்த இரகசியமே. இப்படிப்பட்ட கோச்சார பகுதிகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. மேலும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படும். உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலன்களை இப்பொழுது நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள்.
வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும், வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கையில் தொட்டது துலங்குகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும், வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும், வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சோர்வின் நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் உழைப்பும் இறை நம்பிக்கையும் பொறுமையாக பேசுகின்ற பாங்கும் இன்றைய அளவிலே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதிலே மாற்றம் உண்டாகும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதிக மாற்றம் உண்டாகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்கள் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். எனினும் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். அதிரடை மாற்றம் உண்டாகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதிய ஒரு நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளை பெறுவீர்கள். அதிரடி மாற்றம் உண்டாகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் செயலிலே வேகம் கூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார். முயற்சிகள் பலிதமாகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள்
திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள், முயற்சிகள் பலிதமாகின்றன. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு, குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படுத்தப்படும். மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவருங்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பு. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும். அதனால் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.